ஏ1 ட்ராவலிங் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு மன்னாரில் இருக்கிறேன். மன்னாரில் என்னத்துக்காக இருக்கிறேன்னு சொன்னால், அண்மையிலே என்னுடைய மாமா, தாய் மாமன், அம்மாவுடைய அண்ணா அமரத்துவம் அடைந்த அமரத்துவம் அடைந்த விட்டார். அவருடைய நினைவாக வருகிற அவருடைய 31வது நாள் நினைவஞ்சலி செய்ய இருக்கின்ற அந்த நேரத்தில் என்னால் ஒரு சின்ன ஒரு காணொளி மூலமாக அவரை நாங்கள் பற்றியான அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றியான ஒரு கருத்துக்களை நான் இதில் சொல்ல இருக்கின்றேன். உண்மையில் எங்களுடைய மாமான்றது மன்னார் நகரிலே வருகின்ற அந்த செல்வம் பிரதேஷ் செல்வரட்னம், வைரப்பிள்ளை செல்வரட்னம் அவர்களுடைய மரவை இட்டு அது சம்பந்தமான கருத்துக்களை அந்த மன்னார் நகரத்தில் உள்ள வர்த்தகர்களும் சரி, அவர்களுடைய அபிமானிகளும் சரி, அவர்களுடைய கருத்துக்களை இதில் பகிர இருக்கிறேன். உண்மையில் அவர்களுடைய அந்த நினைவுகளை சுமந்த வண்ணம் இந்த பயணம் தொடர இருக்கிறது. உண்மையில் தாய்மாமன் என்ற அடிப்படையிலும் அதை தாண்டி ஒரு மகான் என்று சொன்னால் அது என்னென்னு சொன்னால் அவருடைய வாழ்ந்த விதங்கள். உண்மையில் மன்னாரில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேற்பட்டு 65 வருஷமாகி இந்த மன்னாரில் இள வயதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 16-17 வயசுலேயே மன்னாருக்கு கணவதிப்பிள்ளை என்ற ஒரு கடையில், கணவதிப்பிள்ளை கடைன்னு சொல்லி அந்த பலசர கடையில் ஒரு தொழிலாளியாக வந்த ஒருவர் தான் செல்வரட்னம் அவர்கள். உண்மையிலே அவர் அந்த காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 62 வருஷமாக இந்த மன்னார் நகரில் ஒரு படிப்படியாக முன்னேறிய ஒரு விடாமுயற்சியாளர். விடாமுயற்சியில் உருவாக்கப்பட்டதான் செல்வம் பிரதேஷ் அந்த கடை பிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய மன்னாரிலே பிரபல்யமான ஒரு வர்த்தக நிலையத்தை நடத்தி அதிலே தன்னுடைய இளைய தம்பியையும் தன்னோட கூட்டிக்கொண்டு அந்த வர்த்தக நிலையத்தை நடத்தி மட்டுமல்லாமல் எங்களுடைய குடும்பங்களை நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நிறைய மருமக்கள் இருக்கினோம். நிறைய மருமக்கள் எல்லாம் அக்காண்ட பிள்ளைகள், தங்கச்சி மேற்ற பிள்ளைகள் எல்லாம். நான் ஒரு தங்கச்சின்ற பிள்ளை. அப்படி இருக்கல அவர் சகலருக்கும் இப்போ எங்களோட எங்களோட பெரியம்மாண்ட பிள்ளைகளும் சரி, எங்களோட சின்னம்மாண்ட பிள்ளைகளும் சரி, எங்களுடைய ஆக்கள் கூட இப்போ என்னுடைய சகோதரங்களும் சரி, உண்மையில் இன்றைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் செல்வரட்னம் எங்களோட மாமா. அவர் உண்மையில் இந்த வெளிநாடுகள்லையும் சரி, இங்கேயும் சரி, நாங்கள் இவ்வளவு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கூட அவருடைய பங்களிப்பு தான். அந்த பங்களிப்பு என்னென்னு சொன்னால், நான் என்னென்று சொல்கிறேன்னா, சில இடத்துல அவர் எல்லா மருமக்களுக்கும் எல்லா உதவியும் செய்திருக்கிறார். உண்மையில் நான் அதை மறுப்பதுக்கு இல்லை. என்னென்னு சொன்னால், நாங்கள் எங்களை குடும்பங்களை இவ்வளவு நல்ல நிலைக்கு வைக்கணுன்ற அந்த அவருடைய எண்ணங்கள் இருக்குது. அது யாராலையும் ஈடு செய்ய முடியாத அந்த எண்ணங்கள் நிறைய. இதுதான் சரி, எங்களோட சகோதரங்கள் இந்த பிள்ளைகள் தானே, அவைகளுக்கு தான் உதவி செய்தார்ன்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதையும் தாண்டி எங்களோட உறவினர்கள் கூட இதில் அவரோட பயன்பெற்றிருக்கிறார்கள். பல பேர் அதை சொல்ல இருக்கணும். அவர்கிட்ட பயன்பெற்று மேலே அவர் மூலமாக வளர்ந்தது நிறைய ஆக்கள். அது மட்டுமில்லை, இந்த மன்னார் நகரிலே அவரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து பல வியாபாரிகள் தங்களுடைய வியாபார தலங்களை இங்கே அமைச்சிருக்கிறார். மன்னார் நகரில் அவருடைய வழிகாட்டலில் அவருடைய அந்த அவருடைய வியாபார தன்மைகளை புரிந்து பல பேர் இங்கே பெரிய முதலாளிமாராக இங்கே இருக்கணும். அவர்கிட்ட நாங்கள் போய் கேட்டால் கூட அவர்கள் செல்வண்ணாண்ட முயற்சியால் இல்லை செல்வண்ணாதார ஊக்கத்தால் தான் நாங்கள் இவ்வளோ நல்லா இருக்கணும் என்று அவர்களும் எங்களுக்கு கருத்து சொல்லுகிறார்கள். இப்போ நான் நிற்கிற இடம் மன்னார் சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக. இந்த இடத்துல ஏன் வந்தேன்னு சொன்னால், இந்த செல்வம் ரத்னம் அதாவது மன்னாரில் அவர் வரும்போது
இந்த எனக்கு கிட்டத்தட்ட நானும் சிறு வயதிலே மாமாவை பார்ப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து மன்னார் வரும்போது இந்த சித்திவிநாயகர் ஆலயம் ஒரு சிறிய ஆலயமாக இருந்தது. அதுக்கு பின்னால் இருக்கிற ராஜேஸ்வரி ஆலயமும் சிறிய ஆலயமாக இருக்கிறது. அந்த காலத்துலேருந்து அந்த சைவத்தை பேணுவதற்காக இந்த இடத்தை வந்து அவர் அந்த ஆலயத்தை வளர்க்கணுன்றதுக்காக நிறைய பணி இந்த ஆலயத்துக்கு செய்திருக்கிறார். அது 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 கணக்கில்லாத ஒரு உதவி. அவர் அது கடவுளுக்கு பிள்ளையாருக்கு செய்யணும், ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு செய்யணுன்ற ஒரு அந்த ஒரு இதில் ஏன்னா சொன்ன மன்னாரை பொறுத்தவரையில் சைவர்கள் அதிகமாக வாழ குறைந்த இடத்தை அது அந்த சைவத்துக்குரிய ஒரு இடத்தை உருவாக்கணுன்றதுக்காக அவர் அந்த பாடுபட்டார். உண்மையில் மன்னார் டவுன் எடுத்துக்கொண்டு சொன்னால் மன்னார் மாவட்டம் இல்லை, மன்னார் டவுனுக்குள்ளே இப்போ பல கோவில்கள் இந்து கோவில்கள் இருந்தாலும் சைவ கோவில்கள் இருந்தாலும் ஒரு கோயில்லேயும் கோபுரங்கள் இல்லை. ஆனால் முதலாக இந்த மன்னார் சித்திவிநாயகர் ஆலயத்துக்கு அமைக்கப்படுகின்ற புதிய கோபுரம் அமைக்கிறதுக்கான முழு மூச்சாக நின்றவர் எங்களோட செல்வம் அண்ணா எல்லாரும் செல்லமாக அழைக்கின்ற செல்வன் அண்ணா என்ற அழைக்கின்ற செல்வரட்னம் அவர்கள் எங்களோட மாமா. நான் அதை அது அது அந்த இதுக்காக நான் நடுவில் மாமான்னு சொல்கிறத விட அவருடைய பேரை உச்சரித்து அதை சொல்கிறது இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய நினைவுகளை அதை மீட்டு அந்த நினைவுகளை வந்து இதில் பகிர்றதில் வந்து எனக்கு ஒரு திருப்தியாக தருகிறது. உண்மையில் நான் சந்தோஷம் என்று சொன்னது வந்து இந்த ஆலயங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு வளர்த்து விட்ட ஒரு பெருமகான் தான் செல்வரட்னம் அவர்கள். அந்த அவருக்கு வந்து இந்த ஆலயம் பெருக்கோணம்ன்றதுக்காக இந்த கோபுரத்தை அமைத்திருக்கிறார். இந்த பல பேருடைய பங்களிப்பு முதல் இருந்தது. பல பேருடைய உதவியின் நூலாக அதை முன்னின்று இந்த கோபுரத்தை அமைத்திருக்கிறார். அமைத்து போட்டு அந்த கோபுரம் கட்டி முடித்த பிறகு அது ஒரு வர்ணப்பூச்சோ ஒன்றும் இல்லாமல் இருந்த காலத்திலே அவருக்கு ஒரு சின்ன ஒரு சுயநிலைவு கொஞ்சம் இழந்த நிலையில் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் ஐசியூவில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நாங்கள் அந்த நேரம் அது எங்களுக்கு பெரிய துயரத்தை தந்தாலும் நாங்கள் இந்த கோபுரம் வேலை முடியலை என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இருந்திருக்கிறார். உண்மையில் கடவுள் கிருபை பிள்ளையார் வந்து அவரை கனகாலம் இங்கே பாதுகாத்தது. அதனால் அந்த பிள்ளையாருடைய வேலையை அந்த கோபுரத்தை முடிக்கணுன்றதுக்காக ஆள் மீண்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மீண்டு வந்த குறுகிய காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 56 லட்சம் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட செலவி செய்து அந்த கோபுர வேலையை பூர்த்தி செய்திருக்கிறார். வர்ண பூச்சிகள் எல்லாம் செய்து அந்த கோபுர வேலையை பூர்த்தி செய்திருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு என்ன திருப்தியாக இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன கவலை இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய கும்பாவசத்தை அவர் பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் கடைசியாக அந்த கும்பாவசம் செய்யாடி இந்த கோபுர கும்பாவசத்தை செய்திருக்கலாம். அது என்ன காரணங்கள் அது நான் உள்ளுக்கு போக விரும்பலை. ஏன்னா ஒரு கோயிலில் நாங்கள் திருத்துறதுக்கு முன்னால் பல தரம் யோசிக்க வேணும். இந்த கோயிலில் நாங்கள் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம், இதுக்கு இந்த பங்களிப்பு என்ன என்ற ஒரு பிளான் இல்லாமல் நாங்கள் தொடங்கினால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக ஏங்கிய ஒரு ஜீவன் என்னென்னு சொல்கிறது, இன்னும் அந்த கும்பாவசம் முடிக்கலைன்னா உண்மையில் அவர் இப்போ இருந்தால் கூட அவர் இந்த இறக்காமல் இருந்தால் கூட இந்த கோயிலுடைய வேலைகள் நிறைய முடிக்கப்பட்டிருக்கும் என்று எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அவர் முழுக்க இந்த விநாயகருடைய அந்த ஒரு கருசனையோடு தான் அவர் இருந்தவர். இப்போ அது எனக்கு சரியான ஒரு மனவருத்தமான ஒரு நிகழ்வாக எனக்கு தெரியுது. இருந்தும் அவருடைய ஆத்மா வந்து கொஞ்சம் திருப்திப்படும் என்னென்னு சொன்னால் இந்த அவர் தொடங்கிய அந்த கோபுர வேலை முடிக்கப்பட்டிருக்கிறது. கும்பாசனம் முடியலையே கோபுர வேலை ஃபுல்லாக முடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த அவரை பற்றியான ஒரு கருத்துக்கள் வந்து பல வர்த்தகர்கள் சரி அவருடைய விரும்பியவரும் சரி இதில் கருத்துக்கள் சொல்லி இருக்கிறோம். அவர்களுடைய இடங்களை இதில் தெரிவித்து இருக்கிறோம். உண்மையில் அவருடைய 31ஆம் நாள் நினைவஞ்சலியோடு இதை நான் வெளியிடுறது அவருடைய நினைவாக நான் என்னால் செய்யக்கூடிய ஒரு அவருடைய நினைவுகளை சுமந்த ஒரு டாக்குமெண்ட்ரி அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு சொல்ல முடியாது. அவருடைய
ஒரு தொகுப்பாக இந்த வீடியோ தர இருக்கிறேன். உண்மையில் நீங்கள் இந்த வீடியோவை ஆதரவு தராங்க. உண்மையில் அவருடைய நினைவுகள் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே பங்கு பெறும். ஏன்னா இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தினுடைய முழு மூச்சாக எனக்கு தெரியும். இந்த கோபுரத்துக்கும் ஆரம்ப கட்டமான உள் மண்டப வேலைகள் முந்தி அது ஆரம்பத்தை சின்ன வேலை அவர் செல்வரட்னம் ஐயா அவர்கள் அதை செய்திருக்கிறார். அந்த நேரம் அந்த நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு 82ஆம் ஆண்டு 83 அப்படியான காலகட்டங்களில் அந்த வேலைகளை அவர் செய்திருக்கிறார். உண்மையில் அந்த மண்டபம் உள் மண்டபம் அந்த நேரம். அதுக்கு பிறகு இப்போ இந்த விநாயகர் வந்து மிக பிரம்மாண்டமான வேலைகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை அவர் பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய சிறு அந்த அந்த கோபுர அதாவது ஒரு மன்னாரில் கோபுரங்கள் இல்லாத இடத்துல முதல் கோபுரத்தை கட்டிய பெருமை யாரும் மறக்க முடியாது. அது செல்வரத்னம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முழு மூச்சாக அது யாரும் மறக்கிறதுக்கு இல்லை. முதல் இந்த நகரில் கோபுரம் ஒன்று தொடங்கிய கட்டப்பட்டதே இந்த சித்தி விநாயகர் ஆலயம்தான். அதுவும் புதுசாக அமைக்கப்பட்டிருக்கு. உண்மையில் ஒரு ஆண்டுகளாக நிறைவேறாத விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். உண்மையில் ஒரு கடவுளுக்கு அவர் இன்னும் இருந்திருந்தால் நல்ல தொண்டுகள் செய்திருப்பார். கடவுளுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கும் செய்திருக்கிறார். ஆனால் அதை மக்கள் அவரோடு போய் நாங்கள் எடுக்கும்போது அவர்கள் அதுக்கான கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு விளங்கும். நான் மக்களிடம் அந்த அவரை சார்ந்து இல்லை அவரோட பயணித்த அந்த உறவுகளோடு போய் நான் கலந்துரையாட இருக்கிறேன். அவருடைய நிகழ்வுகளையும் அவர்கள் சொல்லுவார்கள். என்ன மாதிரி செல்லெண்ண என்ன மாதிரி என்பதையும் அவர்கள் விழாவாரியாக சொல்லுவார்கள். மேலே அது சம்பந்தமான வீடியோக்களும் உங்களுக்கு இதில் தர இருக்கிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியையும் பாருங்கள். உங்கள் நினைவுக்காக நான் ஒரு சிறிய முயற்சி தான் இந்த முயற்சி. நிறைய பேர்கிட்ட நான் எடுக்கலாம், ஆனால் நேரம் கருதி ஒரு உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தொகுப்பாக தர இருக்கிறேன். உண்மையில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் தாங்க. இந்த ஆலயத்தையும் அவருடைய ஆலயத்தையும் வேலைக்கு கட்டி முடிக்கிறதுக்கு மன்னார் வாழ் சைவ மக்களும் இதில் உதவி செய்யணும் கட்டாயம். மன்னார் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கிற எந்தெந்த ஊரை சேர்ந்தாலும் இந்த மன்னார் மாவட்டத்தில் அவர் நினச்ச அந்த மன்னாரில் ஒரு சைவ ஆலயம் வந்து மிளிரவனும் மிக பிரமாண்டமாக இருக்கணும் என்ற எண்ண கருவோடு நீங்களும் வந்து அதில் பங்கு பெற்றி அந்த ஆலயம் மென்மேலும் வளர உங்களால் பங்களிப்பை செய்யுங்க. இது ஒரு அவருடைய ஆத்மாவும் இதில் அது சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டு இந்த பிள்ளையார் கோயிலில் ஒரு கும்பாசம் நடக்கும்போது அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மையில் அவருடைய முழு எண்ணங்களும் கடையில் இருந்தாலும் முழு எண்ணங்களும் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தை பற்றியதாகவே எந்த நேரம் சிந்திப்பார். நான் அன்றைக்கும் பிறகு சொன்னார் தம்பி அந்த இதை பற்றி தான் கதைப்பார். இப்போ முந்தித்தான் குடும்பங்களை விசாரிப்பார். ஆனால் கடைசி காலங்களில் அவர் இந்த சித்தி விநாயகர் ஆலயத்தோடு அவ்வளவு ஒரு ஈடுபாடு. இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கப்பட்டு அவர் ஒரு என்னென்னு சொல்கிறது அவர் அதை கோயிலை கட்டி இருக்கிறார். அது வரலாறில் பதியப்பட வேணும். வரலாறு பதியப்பட்டத்தான் வரலாறில் பதியப்படணும். ஏன்னா ஒரு இந்த ஆலயத்தோட கோபுர வேலைன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் அந்த மன்னார் மாவட்டத்தில் மன்னார் டவுனில் வந்து குறுகிய சைவ மக்கள் இருக்கின்ற இடத்துல இதை கட்டி முடிக்கிறதுன்றது பெரிய ஒரு வேலை. அதை முன்னின்று செய்து அதை நிறைவு செய்துட்டு தான் அவர் மரணித்திருக்கிறார் என்றதை இதில் சொல்ல வேணும். அதில் பிள்ளையார் தான் அவரை கஷ்டப்படுத்தாமல் அந்த தன்னுடைய பாதார விங்கல்களை அணைத்திருக்கிறார் என்றதைத்தான் நான் சொல்ல முடியும். அன்னையிலே செல்வரட்னம் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாலேயே பல லட்சம் செலவில் இந்த பெயிண்ட் அடித்து இந்த கோபுர வேலையை பூர்த்தி செய்து அதனுடைய காசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் மரணித்திருப்பது என்றது ஒரு வேதனையான விடயம். இருந்தாலும் தன்னுடைய எடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்து தன்னுடைய முழு விநாயகருடைய பாதார விந்தங்களில் அவர் அடைஞ்சிருக்கிறார். உண்மையில் இந்த கோபுரத்தை பார்க்க அழுகையாகவும் இருக்குது. ஒரு பக்கம் அவர் இந்த மன்னார் மாவட்டத்தில் வந்து அதை மன்னார் டவுனில் வந்து
மிகப்பிரமான கோபுரத்தை முன்னின்று செய்ததில் பெரும் பங்கு வகித்தது இதில் சொல்லியே ஆகணும். இதுதான் கோபுரம். பார்க்க தெரியுது. கிட்டத்தட்ட 1 2 7 தளம் உள்ள கோபுரமாக கட்டப்பட்டிருக்கிறது. மிக பிரமாண்டமான கோபுரம். 2 பக்கம் பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மிக பிரமாண்டமான பிள்ளையார் இங்காலயம் உண்டு, அங்காலயம் உண்டு. மற்றது உள்வேலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது ஆலயத்தில் இருக்கின்ற நிர்வாகத்தினர் அவர்கள் முன்னின்று அதை செய்திருக்கிறார். இவர் கோபுர வேலையை தொடங்கினபடியால் அதை ஓரளவில் ஃபுல்லாகவே முடிச்சுட்டார். அவர் ஓரளவுன்னு சொல்கிறது அவற்றை கும்பாவசம் காண கிடைக்கல என்ற எனக்கு ஒரு கவலை இருந்தாலும் அவர் அந்த சைவ மக்களுக்கு செய்த பெரும் தொண்டில் இது மிக பெருமான வானுயரமாக எழும்பியிருக்கின்ற இந்த கோபுரம் சாட்சியாக இருக்கும். எப்பவும் செல்வரத்தினத்தின் பேர் எப்பவும் இந்த கோபுரத்தின் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும். வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து ஏனையோருடைய மனங்களிலே இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய செல்வரத்தினம் அண்ணா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூறுவதிலே உண்மையிலே அது ஒரு காலத்தின் தேவை என நான் நினைக்கிறேன். அமரர் செல்வரத்தினம் செல்வமண்ணா அவர்கள் மிக இனிமையானவர், பழகுவதற்கு மிக அருமையானவர். அவரிடம் இருக்கின்ற பெரிய பண்புகளை, உயர்ந்த பண்புகளை இந்த மக்கள் என்றுமே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிறைந்த சமய பக்தியும் அறிவாற்றலும் ஆளுமையும் அன்பும் தன்னுடைய தொழிலே செழுமையும் பக்தியும் என உலகத்தில் உள்ள அனைத்து நற்பண்புகளையும் கொண்ட ஒரு பெருமகனார் இன்று நம்மோடு இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்திலே விட்டு சென்ற அருமையான நினைவுகள், அவருடைய பணிகள் என்பன எங்களுடைய மனதிலே என்றும் ஒரு நீங்காத நினைவுகளாக இருக்கின்றன. சைவ சமயத்திலே மிக நெருங்கிய பற்றுறுதி கொண்டவர் அவர். அதே போல எமது சமயம், பண்பாடு, கலை, கலாச்சாரம் என அத்தனை விடயங்களிலும் ஒரு இறுக்கமான பற்றை கொண்டவர். உண்மையிலே யாழ்ப்பாணத்திலே முக்கியமாக இணுவில் மண் என்பது ஒரு சாதாரணமான மண் அல்ல. பல அறிஞர்களையும் பல மேதாவிகளையும் பெரிய மகான்களையும் தோற்றுவித்த அந்த மண்ணிலே உதித்து இந்த மன்னாரிலே வாழ்ந்து மறைந்த பெருமகனார்.
அவருக்கு எந்த விடயத்தை எடுத்தாலும் அதிலே அவருக்கு நிறைய தேர்ச்சி உள்ளவராகவே காணப்பட்டார். அதுக்கு காரணம் என்னவென்றால் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விடயத்திலும் ஆழ்ந்த அக்கறையும் அதீதமான நெருக்கமான உறவும் கொண்டு வாழ்பவர். அதனால் அவரிடம் எந்த விடயத்தை வேண்டுமானாலும் பேசலாம், எவ்வளவு வேண்டுமானாலும் பேசலாம். மிக கருணை உள்ளம் கொண்டவர். எமது மக்கள் படுகின்ற துயரங்கள் நிறைந்த காலப்பகுதிகளிலே ஒரு நீண்ட சேவையாற்றிய பெருமுத்தமர். உண்மையிலே அவர் இல்லாத இடம் ஒரு வெறுமையாக இருக்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு இப்பொழுது யாரும் இல்லை. இதைவிட வேறு பல குணங்களோடு பல பேர் தோன்றி வளரலாம். ஆனால் செல்வமண்ணாவினுடைய அந்த பண்புகளோடும் அந்த பாரம்பரியங்களை பேணுகின்ற மரபுகளை பேணுகின்ற பற்றுறுதியோடும் வாழ்ந்த ஒரு மகனை நாங்கள் இழந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அவரை என்றும் தன் அடிக்கு கீழ் வைத்திருப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. கோயில்கள் என்றால் என்ன, சமயம் என்றால் என்ன, கருணை என்றால் என்ன, அன்னதானங்கள் என்றால் என்ன, கொடி என்றால் என்ன என்று அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அந்த வாழ்ந்த பெருமகனார் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருப்பாதங்களிலே நீண்ட பெரும் மகிழ்ச்சியோடு அவர் வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இறைவனை வேண்டிக்கொண்டு அவரை இழந்து தவிக்கின்ற அவரது குடும்பத்தினர் மற்றும் எம்மை போன்ற உறவுகள் அனைத்துக்கும் இறைவனே ஒரு ஆறுதலை தர வேண்டும் என்றும் வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி. அண்மையிலே மறைந்த எங்களுடைய செல்வரட்னம் ஐயாவினுடைய இழப்பானது இந்த மன்னார் மாவட்டத்திற்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாகவே நாங்கள் கருதுகின்றோம். அவர் ஆலய வழிபாடு முதல் சமயம், சமூகம், கலாச்சாரம், பண்பாடு என்கின்ற ரீதியிலே தன்னகத்தே சிறப்பான முறையிலே இந்த மன்னார் மண்ணிலே ஒழுகி நீண்ட காலமாக அவருடைய சேவை என்பது ஆலயங்கள் கட்டுமானமாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய கலை இலக்கிய நிகழ்வாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலேயும் முன்னின்று உழைத்த ஒரு பெருமகனார். இன்று அவரை நாங்கள் இழந்திருப்பது என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. பிறக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் இறப்பார்கள் என்பது நிதர்சனம். ஆனால் இன்னும் ஒரு கொஞ்ச காலம் இருந்து இந்த ராஜகோபுர கும்பாபிஷேகத்தையும் இந்த பிள்ளையாருடைய கும்பாபிஷேகத்தையும் அவர் கண்டு கழிக்க வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு துடித்து கொண்டிருந்தார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் அவருடைய நினைவு முழுவதுமே இந்த பிள்ளையாரை எப்படியாவது கட்டி முடித்து அவரை கொண்டு போய் உள்ளே வைத்துவிட வேண்டும் என்கின்ற ஆதங்கத்திலே என்னோடு அவர் அடிக்கடி பேசிக்கொள்ளுவார். அதுபோல நாங்கள் செய்கின்ற இந்த கம்பன் விழாக்கள், வள்ளுவர் விழாக்கள், பாரதி விழாக்கள் போன்ற விழாக்களிலே எல்லாம் கலந்து கொண்டு மட்டுமல்லாமல் எங்களுக்கான நிதி ஆதாரங்களை, இந்த விழாக்கள் செய்வதற்கான நிதி உதவிகளை நாங்கள் எந்த நிகழ்வுகளுக்கு போய் கேட்டாலும் சரி உடனடியாக கடையில் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் செய்யுங்கய்யா, ஞாயிற்றுக்கிழமை செய்தால் நான் வருவேன், மற்ற நாள் என்றால் எனக்கு கடையை விட்டு வர முடியாது என்று அவர் தன்னுடைய செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுவார்கள். உண்மையிலே அவர் அந்த கடையை நேசித்தது என்பது அவரை போல வேறு யாருமே அந்த தொழிலை நேசித்திருக்க முடியாது. தொழில் மட்டுமல்லாமல் தொழிலை விட்டு கூட பல்வேறுபட்ட வகையிலே எங்களுடைய சமயம் இன்றைக்கு மன்னாரிலே இவ்வளவு வேரூன்றி நிற்பதற்கு, நாங்கள் இந்துக்கள் என்று சொல்லி பெருமிதம் பட்டு கொள்வதற்கு மூல காரணமாக இருந்தவர்களிலே மிகவும் முக்கியமானவர் எங்களுடைய செல்வமையா அவர்கள். அவருடைய இழப்பின் மூலமாக நாங்கள் இன்று பல்வேறுபட்ட துன்ப துயரங்களை சந்தித்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலேயும் எங்களுக்கெல்லாம் பெரும் ஒரு சுவராக இருந்த ஒரு மனிதனை நாங்கள் இழந்திருப்பதன் மூலமாக மிகவும் வேதனை அடைகின்றோம். எங்களுடைய சமயம், கலை, கலாச்சாரங்களை நாங்கள் இன்னும் கட்டி காக்க வேண்டும். அவருடைய கனவு கூட அதுதான். அவர் சொல்லுவார், நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது. யாழ்ப்பாணத்திலே கந்தபுராண கலாச்சாரத்திலே எப்படி வாழ்ந்து பழகினோமோ அதுபோல இந்த மன்னாரிலே எங்களுடைய ஒரு கந்தபுராண கலாச்சாரத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஆவலாகவும் தீவிரமாகவும் இருந்து செயல்பட்டவர். அது மட்டுமல்லாமல் ஒரு நல்ல கணவனாக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தந்தையாக அவர்களை வழிநடத்தி அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு வள்ளுவன் வகுத்த அற வாழ்க்கையை எந்த விதமான விமர்சனங்களும் இல்லாமல் தன்னுடைய இல்வாழ்க்கையும் சிறப்பாக முறையிலே வாழ்ந்து முடித்தவர். அப்படிப்பட்ட பெருமகனார் எனக்கு அவருடைய மனைவியை நினைக்கின்ற பொழுது இன்னும் துடிப்பாக இருக்கும். என்னென்றால் அவர் இயலாமல் இருந்த காலத்திலே கூட
அவருடைய மனைவியார் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகளிலையும் பூசைகளிலையும் எந்த விதமான குறைகளையும் அவர்கள் விட்டதில்லை. அவர்கள் இல்லாத கூட இந்த உற்சவங்களிலே ஒரு பெரிய ஒரு குறையாகத்தான் நான் கருதுகின்றேன். ஒவ்வொரு உற்சவங்கள் வருகின்ற பொழுதும் நிச்சயமாக அவருடைய நினைவு எங்களுடைய மனதில் இருந்து போகும். ஒரு மனிதன் வாழ்வது முக்கியமல்ல, வாழ்ந்து முடிந்ததன் பின்னர் ஒரு அழியாத அறிகுறியை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படியான எல்லோருடைய மனதிலையும் என்றும் நீந்தி நிலைக்கக்கூடிய ஒரு வாழ்வியலை வாழ்ந்து எல்லோருடைய மனங்களிலையும் இடம் பிடித்து அமரத்துவம் அடைந்திருக்கின்றார் எங்களுடைய செல்வரட்னம் ஐயா அவர்கள். இவருடைய ஆத்மா சாந்தியடைந்து இவர் சிவலோக முக்தி பெற வேண்டும் என்றும் இவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆறுதல்களையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இவருடைய இந்த இறப்பானது எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடியதாகவே இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஒரு பெருமகனார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையுள் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றான் வள்ளுவன். அந்த வகையிலே வையத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு ராமபிரான் எவ்வாறு உதாரணமாக சொல்லப்பட்டாரோ அதுபோல மன்னாரிலே எங்களுடைய செல்வம் ஐயா அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றார். எப்படியும் வாழலாம் என்று வாழ்வது வாழ்வல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வரமுறை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த செல்வம் ஐயா அவர்களுடைய நினைவுகளோடு நாம் என்றும் வாழ்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த மன்னார் மாவட்டத்திலே எங்களுடைய மூதாதையர்கள் இன்று இத்துடன் 3வது சந்ததியாக இந்த ஆலயத்திலே நாங்கள் பூசை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த 3வது சந்ததிகள் பூசை செய்த காலங்களிலெல்லாம் செல்வரட்னம் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திலே பெரும் தொண்டு ஆற்றி இருக்கின்றார். இந்த சித்திவிநாயகர் ஆலயமாக இருக்கட்டும், ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயமாக இருக்கட்டும், அவருடைய பணிகளும் தொண்டுகளும் சிறப்புக்குரியது. அதிகாலையிலே எழுந்து வந்து திருவம்பா பாடல்களை பாடுவதிலே அவர் எப்போவுமே தவறுவது இல்லை. அதேபோல் சமய பணிகள், சமய நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் அவர் தனது பங்களிப்பை செய்து அவரும் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறான ஒரு பெருந்தகையை இழந்ததையிட்டு நாங்கள் எல்லோரும், இந்த இந்து சமுதாயம் எல்லோரும் கவலை அடைகின்றோம். இந்த மன்னார் மாவட்டத்திலே மிகவும் பழமையான திருக்கேஸ்வர ஆலயத்துக்கு அடுத்ததாக இந்த சித்திவிநாயகர் ஆலயம் காணப்படுகின்றது. அந்த ஆலயத்துக்கு ஒரு கோபுரம் அமைக்க வேண்டும் என்று ஒரு பேர் ஆசையினால் அவர் 2017ஆம் ஆண்டு இங்கு தானாக வந்து திருவிழா கூட்டத்திலே அதை பற்றி ஆலோசனை கேட்டு மக்களுடைய ஆலோசனை பெறப்பட்டு அந்த கோபுரத்தை அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று ஒரு 81 அடி நீளத்திலே உயரத்திலே அது உயர்ந்து பெரும் காட்சியாக காணப்படுகின்றது. ஆனால் இவ்வாறான ஒரு வேலையானது முந்தின காலங்களில் யாரும் செய்ததும் கிடையாது. இனி அதை செய்து முடிப்பதென்றாலும் பெரும் தொகையான நிதி தேவைப்படுகின்றது. ஆகவே அவர் வீடு சென்ற பொழுது எங்களுடைய இந்து மக்கள் அனைவரும் அவருடைய முகத்தை, அவருடைய புன்சிரிப்பை பூத்த முகத்தில் கண்டு பெருந்தொகையான நிதியை வழங்கி இருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் இந்த விநாயக பெருமானுடைய அருளும் அம்பாளுடைய அருளும் இந்த பொதுமக்களுடைய கண்ணீர்களும் அவரை ஆத்ம சாந்தி அடைய வைக்கும் என்று இறைவனை கேட்டுக்கொள்ளுகின்றோம். அது மட்டுமல்லாது மன்னார் டவுனில் இருக்கின்ற சித்தி விநாயகர் ஆலயம் தொடக்கம் திருக்கேஸ்வர ஆலயம் மற்றும் கீரி வரை உள்ள ஆலயங்களிலெல்லாம் ஒவ்வொரு பூசைகளையும் தான் எடுத்து முன்னின்று செய்திருக்கின்றார். ஆகவே அது அவருக்கு ஒரு பெரும் பணியாக இருக்கின்றது. ஆகவே அவர் இறந்தது இந்த விநாயக பெருமானுடைய விநாயக சஷ்டி விரத பூசை நடைபெற்று கொண்ட பொழுது இறந்தார். ஆகவே அவருக்கு விநாயக பெருமானுடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்று கிடைத்து அவர் ஆனந்தத்தில், அவருடைய விநாயக பெருமானுடைய திருவருள் ஆனந்தத்தில் வாழ வேண்டும் என்று கூறி எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்ளுகின்றோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. என்னை உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். நான் வைத்தியகலாநிதி மூனா கதிராமநாதன் இந்து ஆலயங்களின் ஒன்றியத்தின் தலைவராகவும் மன்னார் பெரிய கடை ஞானபைரவ தேவஸ்தானத்தின் தலைவராகவும் இருக்கின்றேன்.
தற்பொழுது சின்ன மாற்றத்தின் பின்பு நான் இப்பொழுது மன்னார் பெரியகரை ஞானவீர தேவஸ்தானத்தின் பொருளாளராக இருக்கின்றேன். ஐயாவுடன் சேர்ந்து எங்களுடைய என்னுடைய பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் இதை பார்க்குற ஆக்களுக்கு இதை சொல்கிறதுக்காக வைத்திய கலாநிதி மூனா கதிராமநாதன் 51 வருடமாக மன்னார் மாவட்டத்திலே இந்த வைத்திய தொழிலை செய்து வருபவன். 50 வருடமாக எங்களுடைய வைரவப்பிள்ளை செல்வமையா அவர்களையும் நன்கு அறிந்தவன். அவருடைய வாழ்க்கையையும் முழுவதுமாக அறிந்தவன். 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் எங்களுக்கு ஒரு பேரிடி கொண்டு வந்து விழுந்தது. ஐயா திடீரென காலமாகிவிட்டார் என்ற ஒரு பேரிடி. இது ஒரு தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியான விஷயம். இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவும் எங்களாலேயே மீள முடியாமல் இருக்கின்றது. எங்கள் மக்களுக்கு அந்த அந்த அவர் விட்டு சென்ற இடைவெளியை நிரப்ப முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு உருவாக்கி விட்டவர் போய்விட்டார். மன்னர் அவரை எனக்கு அறிந்தவர்களே முதல் ஆரம்பத்தில் அவர் ஒரு வர்த்தகராகத்தான் எங்களுக்கு அறிமுகமானார். ஒரு பிரபல வர்த்தகர். ஆனால் பொய் பேச தெரியாது, களவெடுக்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது. எப்படியப்பா வியாபாரம் பண்ணலாம் என்று அரங்கலாம். ஆனால் அப்படி ஒரு அதான் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். மற்ற வர்த்தகர்களுக்கும் அவருக்கும் இருக்க வித்தியாசம் அதுதான். பொய், களவு, ஏமாத்து இதில் இல்லாமல் இருந்தபடியால்தான் அவரால் இத்தனை வட காலம் இந்த செல்வம் பிரதர்ஸ் என்ற நிறுவனத்தை கட்டி எழுப்ப முடிந்தது. ஒரு மரம் போன்ற ஒரு விருட்சமாக அதை கட்டி எழுப்புறதுக்கு அவருடைய இந்த பண்புகள், இந்த குணங்கள், இந்த குணாதிசயங்கள் தான் காரணமாக இருந்தார் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டேன். அவர் விட்டு சென்ற இடத்தை ஆராலும் நிரப்ப முடியாது. சில பேர் கோவிக்கலாம், நாங்கள் இல்லையா, நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அந்த இடத்தை 50 வருடமாக அந்த பெரியவர் செய்த அந்த பணிகளை யாராலும் செய்ய முடியாது. இனி அந்த இடத்தை விட்டு இறப்புறத்துக்கு இன்னும் ஒருவர் பிறந்து வரப்போவதும் இல்லை. அப்போ அவர் எல்லா நிறுவனங்களையும் அவர் இருந்தார். எங்களுடைய ஞானவைரவர் தேவஸ்தானத்தில் கட்டிட குழு தலைவராக இருந்து ஞானவைரவர் தேவஸ்தானத்தை கட்டி முடிக்க உதவி செய்தவர். அதே நேரத்திலே இந்து ஆலயங்கள் ஒன்றியத்தின் உபதலைவராக இருந்தவர். திருக்கேஸ்வர திருப்படி சபையின் அங்கத்தவராக இருந்தவர். அத்துடன் இந்த நிறுவன ரீதியாக இல்லாட்டிலும் கூட யார் போய் கேட்டாலும் எந்த உதவியும் செய்யக்கூடிய ஒரு வள்ளலாக இருந்தார். முதலாக அவர் போகிற இடங்களில் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம், கலாச்சார நிகழ்ச்சிகள் நடக்கலாம். எதுக்கும் அவரோட போகிறவர்கள் கட்டாயம் ஒரு 10,000 குறையாமல் பெற்று வருவார்கள் என்று தெரியும். ஒருவர் சொன்னார், தான் போய் இந்த கலைவிழா ஒன்று நடத்த போகிறேன் என்று போனாராம். அது ஒரு சமய குரு ஒருவர். பின்னே அவர் குறித்து நின்று காசு எண்ணி கொண்டிருந்தாராம். எண்ணி முடிச்சுட்டு ஒரு 10,000 அவர்கிட்ட கையில் கொடுத்தாராம். அவர் நினைச்சாராம் வேறு ஏதோ வேறு கணக்கு பார்க்குறாரு நினைச்சு கொண்டிருக்க 10,000 கொடுத்தாராம். அப்படிப்பட்ட செயல் வீரர் பேச்சு அவருடைய இந்த மார்கழி மாதம் நல்ல ஒரு மாதம். அந்த மாதத்திலேயே அவர் சாக வேண்டும் நினைத்தாரோ தெரியவில்லை. அவர் இறப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முதலாக நினைக்கின்றேன். அவர் மன்னார் பெரிய ஆஸ்பத்திரியிலே 3 கிழமைகள் கோமா மீளா மயக்கம் என்ற கோமா நிலையில் இருந்தார். எல்லா இடமும் டியூப்கள், சேர்த்த சுவாசம், மூக்குள்ளார டியூப், வயக்குள்ளார ஒரு டியூப், சீலைன்னு ஒரு பக்கம், மூத்திரம் போகிறதுக்காக அதில் ஒரு டியூப், ஒரு போலீஸ் கதீட்டர், இப்படி எல்லாத்தையும் போட்டு எல்லா இதுங்க ஒட்டி இருக்கும் அங்கங்கெல்லாம் இதுகளெல்லாம் திணித்து வைத்து அவரை 3 கிழமையாக அறிவில்லாத நிலையிலே இருந்தவர். யாரும் நம்பாத மெடிக்கல் மிராக்கிள் என்று சொன்னார். யாருமே சொல்லவில்லை இவர் எழும்புவார், நடப்பார், திரும்பி வருவார், மீண்டெழுவார் என்று யாருமே சொல்லவில்லை. இவருடைய வாழ்க்கை முடியப் போகின்றது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருந்த காலத்திலே அவர் மீண்டும் உயிர் பெற்றார். உயிர் பெற்று வந்தார். கோவிலுக்கு வந்தார். எங்களோட வைரவ கோவிலுக்கு வந்தார். வந்த பொழுது அவர் சொன்னார் எல்லா விஷயங்களையும் காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஐயா, நான் இந்த இப்படியாக கொஞ்சம் இந்த இதுகள் வெண்டிலேட்டர் இதெல்லாம் போட்டு சிறையனையும் போட்டு எல்லா இடத்துலையும் டியூப்களையும் போட்டுக்கொண்டு நான் சாக விரும்பவே இல்லை. அப்படியான சாக எனக்கு வரக்கூடாது. கடவுள் இறைவனம் தர மாட்டான்.
நான் படுத்தார் எழும்பவில்லை என்று சொல்லி அளவுக்குத்தான் என்னுடைய சாவு அமையும் என்று சொல்லி வந்தான். எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்து சாவை பற்றி கதைக்கிறாரே என்று கோயிலில் இருந்தாலும் அப்பொழுதும் எனக்கு விரும்ப நினைக்கவில்லை. அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் வேறு ஒரு மாதிரித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார், நல்ல ஒரு இறப்புக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார். ஆகவே கடையில் போயிருந்தார், கடை வியாபாரம் செய்தார், வழக்கம் போல் கேஷியர் பட்டறையில் இருந்தார், எல்லாரும் போய் வந்தார், எங்கள் கோயிலுக்கும் வந்தார். 2 நாளைக்கு முதல் எங்களுடைய கோயிலே நடந்த ஒரு விசேட அறங்காவலர் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருடைய அறிவுரைகளையும் எங்களுக்கு நிறைய தந்தார். அதுதான் அவரை கடைசி சந்திப்பேன் நினைக்கின்றேன். நாங்கள் கோயிலே சந்தித்தது. அதுக்கு 2 நாளைக்கு பிறகு அவருடைய இறப்பு செய்து தான் எங்களுக்கு கிடைத்தது. அவரை பொறுத்தவரையிலே அவருடைய சொல்லை கேட்கறதுக்காண்டு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. இப்பொழுது மற்றவங்க நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி அப்படி ஒரு போகிற நிலைமை ஒன்று இருக்கின்றது. அந்த நிலைமையில் ஆறு சொல்லையும் கேட்காத ஒரு சமூகம் ஒன்று உருவாகி கொண்டு வருகிறது. ஆனால் செல்வரத்தினம் ஐயா என்ற சொல்லை ஒருத்தர் கேட்கிற நிலைமை இதுவரை காலம், இந்த 50 வருஷ காலமும் மன்னார் மாவட்டத்தில் இருந்தது. அவர் இருந்தது எங்களுக்கு ஒரு பலம். எந்த பிரச்சனை என்றாலும் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அறிவு, ஆற்றல், ஞானம், புத்தி, எல்லாத்துக்கும் மேலாக இறைவன் குறித்த வரம் என்று சொல்லலாம். அது அவரிடம் இருந்ததினால் அவருடைய சொல்லை மக்கள் மதித்தார்கள், அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார்கள். ஆனால் எங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய தயவை நாங்கள் எல்லோரும் நாடுவோம். அந்த வீதியிலே தான் அவர் இறப்பதற்கு 2 நாளைக்கு முதல் மன்னார் பெரிய கடை ஞானவர தேவஸ்தான அறங்காவலர் சபை குழு கூட்டம் நடைபெற்று ஒரு பிரச்சனை ஒன்று தீர்த்து வைக்கப்பட்டது. அதுக்கு அவர் ஐயாவை பற்றி சொல்லிக்கொண்டு போகிறோம் என்றால் அது நாள் கணக்கிலே செல்லலாம். அவர் இல்லை அவர் விட்டு சென்ற இடத்தை பற்றி சொன்னோம். அந்த இடத்தை ஈடு செய்ய முடியாது என்று சொன்னோம். ஆனால் ஈடு செய்கிறதுக்கு இனிமேல் ஒருத்தரும் பிறந்து வர போவதும் இல்லை என்று கூறிக்கொண்டு மன்னார் மாவட்டத்துக்கு அவருடைய செல்வரத்தினம் ஐயாவுடைய ஒரு பிரிவு மன்னார் மாவட்டத்தில் இருந்து அவர் இறைவனடி சேர்ந்த ஒரு பிரிவு வந்து நாங்கள் சொன்னது போல் ஒரு என்ன மாதிரி சொல்லுவதே தெரியவில்லை. சில பேர் மாணிக்க வாசனை கூட சொல்லு வளமையெல்லாம் ஏற்படாமல் இருக்கின்றது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இம்மையுமாய் கூட்டாட்டி வானாகி நின்றாயே என்று சொல்லிவிட்டு என் சொல்லி வாழ்த்துவது என்று மாணிக்க வாசனை சொல்கிறேன். இந்த திருவம்பாணியத்தில் எந்த பாட்டுகளை தான் படித்து போங்க பாட கேட்டுது. அவருக்கே வார்த்தை பிரச்சனை இருக்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்க மாட்டேன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். ஐயா அவர்கள் இறந்து விட்டார் என்று கேட்ட பொழுது நாங்கள் எல்லோருக்கும் யோசித்தோம். எங்களை எல்லோரையும் எல்லோருக்கும் வந்த ஞாபகம் அவர் மகாபாரத போரத்திலே சிவபக்தனாய ராவணன் ராமனுடன் போர் செய்த பொழுது எல்லாத்தையும் இழந்து நின்ற கதைதான் நான் ஞாபகம் வந்தது. வானரம் பொறுத்தமாறும் வரேனை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கேற்ப நரம்பட உரைத்த நாவும் தாரணி மௌலி 10 சங்கரன் கொடுத்த வாளும் வீரவும் களத்தே போட்டு விரங்கையோடு நின்ற நிலைதான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த சமுதாயம் மன்னார் மாவட்ட இந்து சமுதாயம் அந்த நிலையில் தான் இருக்கின்றது என்றதை நான் இன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருடைய இறுதி ஆசை இறைவன் நிறைவேற்றி வச்சார். அவர் திருவம்பாய காலத்திலே எங்களுக்கு தெரியும் 73-4ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். நானும் எனது மனைவியாரும் அந்த பூக்கள் புருங்குவோம். அப்பொழுது பக்கத்து காணியிலே பூமரங்கள் வைத்து பூக்கள் புருங்குவோம். அப்பொழுது ஒரு மோட்டார் சைக்கிள் ஒன்று போய்கிருக்கும். என்னுடைய துணைவியார் சொல்லுவார், இது செல்லம் பிரதர்ஸ் போய்கொண்டிருக்கிறார். அவர் அங்கே போய் கொஞ்சம் நேரத்தாலே திருப்பள்ளி எழுச்சி பாடலுக்கு கேட்கும். அதுக்கு பிறகு திருவம்பாவை இதுகள் நடக்கும். ஞானவீர தேவஸ்தானத்தில் அந்த நேரம் ஒரு சின்ன கொட்டிலாகவே இருந்தது. ஆகவே அவருடைய படிகள் அந்த நேரத்திலே ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்திலும் உப்புக்குளம் பிள்ளையார் ஆலயத்திலும் தான் கூடுதலாக இருந்த காலகட்டம். அங்கே அவர் போகாமல் திருவம்பாவை இல்லை. அவர் இல்லாமல் திருவம்பாவை நடக்காது. அவர் ஒரு மாணிக்கவாசகராகவே இருந்தார். அந்த மாணிக்கவாசகராக இருந்தவர் மாணிக்கவாசகரை போல இறைவன் திருவடியை சேர வேண்டும் என்று நினைத்து தேவாரம், திருவாசகம், திருவிசப்பா, திருப்பல்லாண்டு,
பஞ்சபுராணம், திருவாசகம் இதுகளை எல்லாம் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையும் சமுதாயத்திலும் அதை பார்த்து பழகக்கூடிய ஒரு முறைமையையும் கற்பித்தவர் தான் இந்த எங்களுடைய செல்வரத்தினம் ஐயா அவர்களுக்கு பிறகு இந்த இந்த பஞ்சபுராணம் போதுவதற்கு இன்றைக்கு யார் இருக்கிறார்கள் என்று நாங்கள் நினைக்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். ஏனென்றால் சிறுவர்களுக்கு இதில் எவ்வளவுதான் விட்டாலும் அவர்கள் நாங்கள் முன்னேறி கொண்டு வந்தால் கூட இந்தளவு ஞானத்தையும் இந்த ராகத்தோடு பாடக்கூடிய பண்ணோடு இந்த இசைகளை இசைக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும் இதுவரை மன்னார் மாவட்டத்தில் யாரும் பெற்றதில்லை என்றுதான் கூற வேண்டும். ஆகவே எங்களுக்கு இப்பொழுது யார் இருக்கிறார்கள் இப்படி ஒரு நிகழ்விலேயே வந்து ஒரு பஞ்சபுராணம் பாடுவதற்கோ திருவாசகம் முட்டுவதல் செய்வதற்கோ இப்படிப்பட்ட இதுகளை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட வேண்டும். அவர் தங்களுடைய ஞான வைரவ தேவஸ்தானத்தில் கட்டிடத்துறையில் கட்டிடத்துறையில் தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்த காலத்திலே எங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தன. நாங்களும் துணிச்சலே செய்து போட்டோம். வைரவர் செய்வார் என்ற வைரவரை நம்பி இறங்கினோம். காதுகளை மாதிரி நிகழும் வந்தது, அதுகளை மாதிரி கஷ்டங்களும் வந்தது. 3 மாதத்துக்கு ஒரு காப்போ இந்தியாவிலிருந்து வாராக்களுக்கு விசா புதுப்பிச்சு அனுப்ப வேணும் அந்த சிற்பிகளுக்கு. ஆகவே அவருடைய காசுகளை முற்றாக செட்டில் பண்ண வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டது. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே கூட ஒருத்தடையும் எல்லா இடம் காசுகள் தீர்ந்து விட்டது. ஐயா அவரும் அணையை கேட்ட பொழுது அவர் தன்னுடைய இருந்து எல்லாத்தையும் தந்தார், இல்லாதையும் தந்தார். எப்படி தந்தார் என்றால் ஒரு பேங்கில் போய் ஓடி எடுத்து மேலதிக பற்றி என்று சொல்லுவார்கள் 30% இன்ட்ரெஸ்ட். 30% இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து எங்களுக்கு அந்த பணத்தை அந்த தேவையின் போது அதுக்கு பிறகு காசு எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. எப்போ தேவை ஏற்பட்டதோ தேவையின் போது உதவி ஒரு பெருமகனார். அவரை ஞானவைரவரும் மறக்க மாட்டார், ஞானவைர தேவஸ்தானத்தை அடியார்களும் மறக்க மாட்டார்கள். ஞானவைரவர் தேவஸ்தானம் இருக்கும் மட்டும் அவர் புகழ் என்றென்றும் இந்த மன்னார் மாவட்டத்திலே தங்கி நிற்கும் என்று நான் குறிப்பிட விரும்புகின்றேன். நிற்பாரிக்க நெல்லா உலகில் நில்லோம் நாம் செல்வோமே, பொற்பால் ஒப்பா திரிமேனி புயங்கள் ஆழ்வான் பொன்னடிக்கே என்று இறைவனுடைய பாதங்களை நீங்கள் சென்றடைந்தவுடன் நாங்கள் தனித்து தவித்து போனோம் ஐயா. செல்வண்ணனை எனக்கு 1978ஆம் ஆண்டுலேருந்து நட்பு. நான் சென்சஸ் காலேஜில் படிக்கிற காலத்திலிருந்து என்னோட நல்ல நட்பு. சரியா? அவர் பிறந்த நாள் 14/4 அவர் பிறந்த நாள் அன்று அவர் கைவிசத்தமாக லட்சக்கணக்கில் அள்ளி கொடுப்பேன். என்ன மற்றது இந்து ஆலயங்கள் வேறு பொது அமைப்புகளுக்கெல்லாம் நிறைய தாராளமாக உதவி செய்வார். என்ன அவர் செல்வம் என்றால் பேருக்கேற்ற குணம் எல்லாம் இருக்குது அவருக்கு. ஆக்களோட பழகிறது, ஒரு நாளும் ஆக்களை முறித்து காய்க்க மாட்டார், முறித்து நல்ல நட்பாக தான் இருப்பார். ஆலயங்கள் எல்லாம் பஞ்சபுராணம் நிறைய எல்லா ஆலயங்கள்லையும் படிப்பேன். இந்த சித்திவிநாயகர் ஆலயம் அம்மன் கோயிலுக்காக நிறைய தண்டை முயற்சியை செய்தவர், தண்டை உழைப்பு சொந்த பணத்திலே நிறைய செய்தவர். அவர் சொல்லுவார், இந்த அம்மன் கோயில் ராஜேஸ்வரி ஆலயம், இந்த ஆலயம் அந்த அம்மன் கோயிலில் வரும்போது சின்ன ஒரு கொட்டிலாம் இருந்தார். என்ன அவர் நிறைய கஷ்டப்பட்டு இது செய்து இப்போ ஒரு பெரிய ஆலயமாக இருக்குது. என்ன மறுபடியும் இப்போ கோபுரம், ராஜகோபுரம், சித்திவிநாயகர் ஆலயத்தில் ராஜகோபுரம் உண்டு. நிறைய தண்டை பங்களிப்பை செய்து கடைசியாக 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட காசை செலவழித்து பெயிண்ட் அடிச்சிருக்கார். பெண் அதில் கோபுரம் விழுந்திருக்கு, அங்கேருந்து வரக்குள்ள பாலத்திலேருந்து ஆண்டு விழுந்திருக்கு. மற்றது நல்ல மனுஷன், செல்வத்துக்கு ஏற்ற பேர். செல்வம் ரெட்டம்னா செல்வம் தான், செல்வம் பிரஸ். உங்களோட தனிப்பட்ட முறையில் என்ன மாதிரி? என்னோட சரியான நட்பு. இப்போ நான் அவர வருஷத்துக்கு நான் தான் எந்த கையெல்லாம் வாங்குவேன், வியாபாரம் செய்வேன், எந்த கையெல்லாம் வாங்கித்தான் மற்ற வேலையெல்லாம் செய்வேன். சரியான நட்பு. எங்களோட நட்பு இவ்வளோ காலம் 1978 அவர் இறக்கும் பிறகு எங்களோட நட்பு தான். எந்த கடையில் இருப்பார் சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கதைப்போம், எல்லாம் செய்வோம். சரியான பாசம் நட்பு, அவரை மறக்க இயலாது. அவர் ஆத்மா சாந்தி அடையணும். என்ன எல்லாம் தண்டை மருமகள் எல்லாருக்கும் உதவி செய்யிருக்கார், எல்லாருக்கும் செய்திருக்கார்.
அவர் ஆத்மா சாந்தி அடையணும். செல்வம் முதலாளி செல்வம் அவர்கள் ஒரு பொது விஷயங்கள்லேயும் நல்ல ஈடுபாடானது, வர்த்தக சங்கத்திலையும் ஒரு இதுகள்லையும் ஈடுபாடானது, வியாபாரத்திலையும் ஒரு நிதானமான வியாபாரம் பண்ணுவார். கண்டபடி ஏமாற்றி விற்கிற வியாபாரமெல்லாம் பண்ணுறதில்ல, நல்ல சாமான்களை விற்கிறவர். 1965 எனக்கு அவரை தெரியும். இது வரைக்கும் அவர் எந்த விதமான பிரச்சனையும் ஆளாக இருக்கையில்லை, நல்ல மனுஷனாகவே இருக்கிறார். அவருடைய இறப்பு எங்களுக்கு ஒரு பெரிய துக்கம்தான். எல்லோரோடையும் நல்ல அந்நியோன்யம் பழகக்கூடிய ஆள், யாரோடையும் மோஞ்சொழிச்சு பேச மாட்டார். செல்வனை பற்றி சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட அவர் 65ஆம் ஆண்டு நான் பிறந்து ஒரு வருஷத்தால் மன்னாருக்கு சின்னப்படினா மன்னாருக்கு வந்திருக்கிறார். வந்த இடத்துல அவர் நாங்கள்லாம் வளர்ந்த பிறகு எங்கள் அம்மாட்ட வந்து சொல்லுவார், நீங்கள் உதயா தூக்கி ரோட்டில் வச்சுருக்கீங்களே, நாங்கள் இதால் குளித்து இப்போ இங்கே தண்ணி இல்லை தானே, அப்போ கீரி என்ற இடத்துக்கு தான் குளிக்க போகிறோம். அப்போ சொல்லுவார், அம்மா தூக்கி வச்சுருந்தவருக்கு அந்த நேரத்தில் அப்போ நாங்கள் மன்னாருக்கு வந்தாங்கண்டு. அப்போ அந்த இதுதான் எங்களுக்கு அந்த காலத்துலேருந்து அவரை அறிமுகமானது. அது அப்புறம் அவர் கடையில் வேலை செய்து சின்ன இருந்தாலும் எங்களுக்கு தெரியாட்டியும் எங்களோட பக்கத்து வீட்டில் அந்த முதல் குடி இருந்தது தங்கராசா பத்திரம் சொல்லி அவர்கிட்ட வீட்டில் ஆரம்பத்தில் இருந்து அப்புறம் அப்படியே பின்னுக்கு வீட்டை வேண்டி அவர்கிட்ட வீட்டை என்ன நன்மையோ அல்லது எங்களோட அம்மாவிட்ட வந்து பிளெஸ்ஸிங் எடுத்துகிட்டு அம்மாவுக்கு வருஷத்துல எல்லாம் கைவி விசேஷம் கொடுத்துட்டு தான் ஆசீர்வாதம் பெற்று தான் அவர் கடை போவார். அதில் எங்களோட அம்மாவாலெல்லாம் அவரை மறக்கல ஒரு ஆள். வேறு அவரை சொல்ல போனால் ஃபேமிலியோட நீங்கள் தொடர்பு கூடுதலான தொடர்பு இருக்கிறபடியா? ஃபேமிலியோட தொடர்புண்டா நாங்கள் 90ஆம் ஆண்டு இடமேந்து இருந்த டைம் நாங்கள் அவள் விட்டுட்டு ஜப்னாவோட போயிட்டு இருந்தானே. அப்போ கிட்டத்தட்ட 6 வருஷமும் அவர்கிட்ட வீட்டில் நாங்கள் இருந்தோம். அப்போ அவர்கிட்ட கடையை பார்த்தது, கடை சாமான்களை எல்லாம் கொண்டு வந்து பாதுகாத்து கொடுத்தது எல்லாம். அப்போ அப்படி ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் அவர், எங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான். வேறு என்ன அவர் சொன்னால் சமய இதுலேயும் அவர் அந்த எந்த சமயம் வந்து பாகுபடுத்தி பார்க்குறது இல்லை. எங்களோட கோயிலையும் என்ன விசேஷங்களும் அவர் அது பாதசோட எல்லாம் நல்ல அறிமுகமாக இருந்தவர். வருஷம் பாதம் 5 வருஷத்துக்கு மாறுறது தானே. அப்போ அதால் அது ஒவ்வொரு புதுசாக அவர் வீணும் அவைகளோட நல்ல இது. அடுத்தது வேறு என்ன அவையில் நான் சுற்றுப்பா சொல்ல போனால் கிட்டத்தட்ட 85, 86 லெவலில் இந்த பின் அளவுக்கு வந்ததுலேருந்து நாங்கள் வாலிபால் அடிச்சிருக்கோம், கிளித்தட்டபடி ஆடிக்கிறோம் அவரோட. அப்படி அவர்கிட்ட தம்பி, நான், எங்களோட தம்பி, கடப்படிகள் எல்லாம் இந்த கணேசன் இதுக்கு மேலே இருந்த கடையில் இருந்த படிகள் அவ்வளோ எங்களை நாங்கள் எல்லாம் குடும்பமாக இருந்தோம். அவையெல்லாம் விட்டுட்டு போன பிறகு அவங்கள்ட்ட வீட்டில் நாங்கள் 7 வருஷம் இருந்தோம்னா யோசிச்சு பாருங்க. அது பிறகு தான் நம்ம கணபதி அம்மா இன்றைக்கு அவர்கிட்ட முதலாளியில் பழைய முதலாளி அவர்கிட்ட மக்கள் ஏஜியாக வந்து அவரோட 2 வருஷம் நாங்கள் இருந்துட்டு தான் பிறகு நாங்கள் எங்களை வளவுக்கு வந்தாங்க. அது வரைக்கும் நாங்கள் தான் இந்த வீட்டை பார்த்ததும் எங்களுக்கு தான் அந்த வீடு என்ன மாதிரி என்னென்னா எங்களோட வீடு ஆமியெல்லாம் உடைச்சி போட்டுது. அப்போ அந்த காலத்தில் அவர் எங்களுக்கு அப்படி ஒரு பெரிய உதவி செய்த மனுஷன். என்ன அவரை சொல்கிறேன்டா எனக்கு சொல்லலாம். அவர்கிட்ட இழப்பு யாராலையும் மறக்கலான்னு அவர் ஏற்கனவே ஒரு தரம் செத்து திருப்பி 2ஆம் தரம் உயிர் பெற்று தான் திருப்பி இறந்துருக்கு. ஆனால் அவர் அந்த முதல் தரம் அந்த இன்சிடென்ட் நடக்கல அவங்களோட சகோதரம் அவ்வளோ உண்டா வந்து நின்று அப்போ அதெல்லாம் அந்த ஒரு மறக்க முடியாத ஒரு நாட்கள். திடீரென்று அவர் இப்படி 2 நாள் காய்ச்சலில் இருந்து வீட்டோட இப்படி. ஆனால் அக்கா சொல்லுவாள், தந்த சொல்லு கேட்க மாட்டேன், வெடிக்கிட்டு கடையை போயிடுவதையா. நான் சொன்னேன், அவர் தானாக அதாவது ஒரு தொழிலில் இறங்கிட்டார். வீட்டை விட செய்யும் தொழில் தான் தெய்வம். அவரே கடையில் உழைக்கணுமென்றதுக்காக இருக்கையில் அவர் அந்த கடையில் இருந்தால் தான் அவர்கிட்ட சகலதுமே. இப்போ அவர் இல்லை அப்புறம் இனி கடையில் என்ன செய்ய போயிடும் அதில் பற்றி சொல்ல தெரியல. அவருடைய இதுதான் இப்போ கடைசியாக வரைக்கும் எல்லாரும் டொபி கொடுத்துட்டு வந்த மாதிரி கடையில் இருக்கலாம். வேற என்ன சொன்னது சாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னே கடையை விட்டு வரைக்கலையே எல்லாருக்கும் அந்தண்டு கிறிஸ்மஸ் டைம். அடுத்து அவர் வீட்டை சொல்லி இருக்கிறார் தான் படுக்கையிலான்னு சாப்பிடணும். அதே போல் நான் அவர்கிட்ட வீட்டில் அதுவும் மறக்கலை வேலையை அவருக்கு கிடைச்ச மாதிரி. அவங்களோட அம்மா சொல்லுவா, இந்த முறை ஒவ்வொரு வருஷமும் நியூ இயருக்கு வந்து அம்மா வந்து கூட கைவியலம் பண்ணுறோம். இந்த முறை கூட அம்மா பெரிய கவலைப்பட்டதா தனக்கு அந்த கைவியலம் கிடைக்கலன்னு சொல்லி. ஆனால் அது 2 நாளுக்கு முதலே அவர் நினைச்சிருக்கிறார், அண்ணன் செல்வன் பெரிய யோசிச்சு தனக்கு ஏதோ அவர் வந்து போன மாதிரி எல்லாம் ஒரு ஃபீலிங் இருந்தேன். அவன் அவர் சாருக்கு தனது தெரியல. அம்மாவுக்கு சரியான கவலை. 2 வந்து தன்னிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். வருஷம் கிடையாது, ஜனவரி 1 கூட அந்த வருஷம் இல்லை, ஜனவரி 1. அதுக்கும் உங்களோட அம்மா அந்த வந்து கையெல்லாம் கொடுக்குறாண்டு சொல்லி அன்றைக்கு கழிச்சாங்க. நானும் அதைத்தான் கேட்டுட்டு தான். மற்றது அவரை மட்டும் இல்லை, எங்களுக்கு அவர்கிட்ட அப்பா அவையில் எல்லாரும் நல்ல பழக்கம் தானே. அவர் அம்மா
வைரப்பில் அவங்க நாங்கள் அந்த எது கொக்கன் விளவுக்குள்ள கல்யாணம் முடிச்சு கொக்கன் விளவில் வச்சு நம்ம சாப்பிட்றது செல்வம் இல்லை கொக்கன் விளவுன்னு சொல்லி அந்த ரயில்வே ட்ரக் எல்லாம் நாடி போகிறோம் அந்த மறக்கல உங்களோட நான் என்ன கனவு வேற விட உங்களோட அந்யோன்யம் வந்து நிறைய நான் நினைக்கிறேன் அது பயங்கரமான. இப்போ நாங்கள் எங்களை விட உங்களை பிள்ளையா எங்களோட அப்பா சாயக்கிலாம் நாங்கள் ரோட்டு கரையில் படுக்கையில் அது அப்போ நாங்கள் போய் நான் அம்மா தம்பி தான் 3 பேர் இருந்தேன். அப்போ நான் மேரி பண்ணேன் இல்லை அங்கே அவங்களோட வீடலான் இருந்தோம். இப்போ இருக்க முன்னுக்கு ஒரு அத்திவாரம் செல்வாங்க நாங்கள் அத்திவாரம் அதில் இருந்த அண்ணன் குமார் அண்ணன் கடக்குமார் எல்லாம் காய்ச்சி கேட்கலாம் நாங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லிட்டு போகிறேன் ரோட்டில் கொஞ்சம் சிக்கலாக கிடக்கிறோடைய நீ வெளிக்கிட்டு வராங்க செல்வம்னு சொல்லி போட்டு வந்து அவர் வெடிப்பட்டு குண்டு வெடிப்பில் சாகுறார். அங்கே மண்ணெல்லாம் அள்ளி வீசைக்கெல்லாம் அவங்கக்கா சொல்கிறான் அங்கே இவ்வளவு கொண்டா ஓடி என்று ஏதாவது சொல்லியிருப்பார் அங்கே காணையில் எதுக்கு போய் பார்த்துட்டு வருன்னு சொல்லி வெளிக்கிட்டேன் நான். அப்படி அவர் அந்த தனக்கு கொண்டுண்டாலும் ஓடியன்னு சொல்லுவார் வெளியில் போயிடறாங்க தெரியாங்க உள்ளே இருங்க அப்படி போயிடும் அப்படி ஒரு நேசமாக. அப்போ எங்கடப்பா அவரோட சரியான நேசம். சிவனை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த பஜாரில் ஒரு பெரிய மனுஷன். அவருக்கு இடத்தை நிரப்புறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரோடையும் அன்பா பழகுவார். பொதுவாக சொல்ல போனால் அவருக்கு இழப்பு பெரிய இழப்பு. மன்னார் எங்களோட சமூகத்திலேயே பெரிய இழப்பு அது. எல்லாருடைய அன்பா பழகுவார். கோயில் விஷயங்களையும் பொது விஷயங்களையும் எல்லாம் நல்ல செய்யக்கூடியவர். நல்ல பக்தி உள்ள மனுஷன். எந்த இதுகளையும் தவற விட மாட்டார். நல்லதோ கெட்டதோ முன்னுக்கு நிற்பார். சொல்ல போனால் இன்னும் எவ்வளோ சொல்லி கொண்டு போகலாம். நல்ல மனசு பழகிறதுக்கு நல்ல எந்த நாளும் போகும்போதும் வரும்போதும் கையை காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பாரம் தம்பி அப்படின்னு சொல்லி தான் போவார். அவர் கடைசியாக போகும்போது கூட சொல்லிட்டு தான் போனார். இங்கேருந்து போகும்போது கடையை மூடிட்டு அவர் எங்களுக்கு முன்னே மூடிட்டார். அண்ணன் மூடும்போது பயன்ட்டு போயிடுவார். பழமையாக நடக்குது அதான். அது எங்களுக்கு வந்து அவர் கணக்கு 50 வருஷம் அவருக்கு 50 அன்றைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த இது கொண்டாடினார். எங்களுக்கு டொஃபியில் அந்த 50 வருஷம் வர்த்தகத்துக்குள்ள எல்லாம் மொத்தத்தில் அவர் வியாபாரத்துக்குள்ள வந்து 50 வருஷம் முடிச்சுட்டு போட்டு எங்களுக்கு டொஃபியில் வந்தார். நல்ல மனுஷன் தான். இன்னைக்கு அவங்க நீங்கள் எல்லாருக்கும் ஒரு முடிவு ஒன்று இருக்குதாங்க. செல்வண்ணியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னாக்கா அவர் வந்து நல்ல மனுஷன். அவர் கோயில் தருமதி அட்டா கோயில் செய்யக்கூடிய ஒரு ஆள். மற்றது வியாபாரத்தில் ஒரு மனச்சாட்சியான வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். ஆனால் பொதுவாக எல்லாம் சொல்ல போனாக்கா நல்லவன் தான் சொல்லுவாங்க ஒழிய கெட்டவன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவர் ஒரு வருஷத்தில் உழைக்கிற காசு கணக்கு பண்ணி இந்த ஒரு சித்திரை வருஷம் வார டைமில் கைவளம் சொல்லி இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா மக்களுக்கும் முஸ்லீம் தமிழ் அப்படி இப்படின்னு அல்ல எல்லாருக்கும் ஏனைய சைட்டுக்கு அவர் அந்த தர்மத்தை செய்வார். அதை இறந்தும் போனார். அவளை தான் எங்களுக்கு நாங்கள் கடைக்கு சாமான் வாங்க போகிறோம் தான் சாமான் இறக்குறது ஏற்றுறது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். எப்படி உங்களோட தனிப்பட்ட முறை? எங்களோட தனிப்பட்ட முறையில் நல்லா நாங்கள் ரொல்லிவன் சாமான் இறக்கி எவ்வளோ காலமாக உங்களை அவரை தெரியும்? எனக்கு சாதாரண 20 வருஷம் 25 வருஷம் இருக்குது. நாங்கள் இறக்கி சாமான் நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம். அவரே கணக்கு பார்த்து எங்களோட ஊழியத்தை தந்துடுவார். அதாவது எங்களுக்கு உள்ள பணத்தை அவர் எங்களுக்கு தந்துடுவார். தந்து எதுவும் குறை இருக்கா இல்லையா சரியில்லை அப்படி ஒரு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் திடீர்ந்து காலமாயிட்டார். எங்களுக்கும் கொஞ்சம் மனசுக்கு காலம் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. கடவுள் படைத்த மனுஷன் இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு இது நடக்கத்தான் செய்யும். எந்த மனிதனுக்கும் இந்த ஒரு சம்பவம் இருக்குது. இது கடவுள் தான் எல்லாரையும் பாதுகாக்கும். இதுதான் உண்மை. நன்றி. ஒரு நல்ல மனுஷன். அவர் இல்லாத எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கவலை தான். என்ன செய்யறது, எல்லாரோடும் நல்ல புத்திமதி சொல்லுவார். போனால் ஒரு கஸ்டமரோட கதைக்கிறேன் அப்படி தான், கடை பொஸ்மாரோட கதைக்கிறேன் அப்படி தான். பெரிய கவலை தான். எல்லாருக்கும் ஒரு பெரிய இழப்பு. அவர் ஒரு 50-60 வருஷம் 70 வருஷ வியாபாரி ஒரு ஆள். மன்னார் டவுனுக்கே பெரிய ஒரு இழப்பு, மக்களுக்கும் பெரிய இழப்பு. நாங்கள் போனால் எவ்வளோ புத்திமதி சொல்லுவார். இந்த பிள்ளையெல்லாம் போனால் நல்ல ஒரு பிள்ளை எப்படி இருக்க, சோகமாக இருக்கு, அப்போ அம்மா அப்படி இருக்குது, அப்பா அப்படி இருக்குது. ஆறு போனாலும் இந்த எல்லாரும் இருக்கும்.
மற்ற கோயிலுக்கு இவ்வளோ அள்ளி அள்ளி கொடுப்பார். மன்னார் சித்தி விநாயகர் கோயிலுக்கு போக்குற வேலையெல்லாம் அவர் தான் செஞ்ச நட்பை கேள்விப்பட்டார். முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு தானே அவர் செத்துருக்காரு. அதோடு சேர்த்து அவர் மற்ற மதங்களோட இப்படி மற்ற ஆசை ஐயோ எல்லாருக்கும் உதவி செய்வார். கோயிலுண்டா எல்லாருக்கும் உதவி செய்வார். சித்திரை வருஷம் இந்த சித்திரை வருஷம் வந்தால் இந்த தைப்பொங்கல் வரப்போதில்லை. இப்போ தைப்பொங்கல் வந்தால் இப்போ எல்லாரும் பெரிய ஒரு ஏமாற்றத்தை இருக்கும். தைப்பொங்கல் பொங்கி எல்லாருக்கும் பொங்கல் கொடுப்பார். அவ்வளோ கடைக்கு பொங்கல் வருஷத்துக்கு சித்திரை வருஷத்துக்கு அவர் பிறந்த நாள் சித்திரை வருஷம் தான் வருது. எல்லாருக்கும் தெரியும் செல்வம் பிரசர பிறந்த நாள் சித்திரை வருஷம் தான். அவர் எல்லாரும் போனால் எல்லாருக்கும் கைவிடம் கொடுப்பார் அவர். அது ஒரு பெரிய ஒரு 1000-2000 பேர் வருவாங்க. பெரிய ஒரு இழப்புண்டா. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சித்திரை வருஷத்தில் அவரை நினைப்பாங்க, தைப்பொங்கலில் அவரை நினைப்பாங்க, சரஸ்வதி பூசையில் அவரை நினைப்பாங்க. சரஸ்வதி பூசைக்கு எல்லாருக்கும் கடைக்காரங்களுக்கும் பொது மக்களுக்கும் அவ்வளவு இருக்கும். உணாட்டோப்பியை கொடுக்குறோம், அதை கொடுக்குற எதையாச்சும் ஒரு செய்வார். அப்பா நல்லா இருக்கா, அம்மா நல்லா இருக்கா, எல்லாரையும் கேட்பார். சுகத்தை பற்றி கேட்பார். இழப்புனா பெரிய இழப்பு. மன்னார் மாவட்டத்துக்கு என்ன மொத்தத்தில் பெரிய இந்த கோயில்களுக்கு அதுகளுக்கு எல்லாத்துக்கும் பெரிய உதவி ஒன்று செய்வார். இழப்பு தான் எங்களுக்கெல்லாம் பெரிய கவலைன்னா அவர் கடையிலேயே இருந்து ஒரு இது போய் வேறு என்னத்தை சொல்கிறது. அந்த எங்கட உடன் பிறந்த சகோதரம் மாதிரி நாங்கள் இழந்துட்டு இருக்கோம். வணக்கம். என்னென்றால் செல்வம் பிஎஸ்பி செல்வம் பிரதேச முறையில் நாங்கள் செல்வமண்ணன் செல்வமண்ணன் கூப்பிடுறது. அவரை தம்பி கிளி அவங்க 2 பேரும் எங்களை நீண்ட காலமாக நாங்கள் வந்து கடை வச்ச 90ஆம் ஆண்டுக்கு பிறகுள்ள காலங்களில் எங்களில் நிறைய ஒரு வகையான ஒரு அழுத்தங்களுக்கு மத்தியில் நாங்கள் வாழ்ந்தோம். தெரியும் உங்களுக்கு, ஒரு விடுதலை போராட்டம் நடந்த ஒரு காலகட்டங்களில் பல குழுக்களால் எங்களுக்கு நிறைய அழுத்தங்கள் வந்து அந்த நேரத்தில் செல்வமண்ணன் அவங்க எங்களோட வர்த்தக சமூகத்தின் தலைவராக இல்லாவிட்டாலும் கூட வர்த்தக சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுல துல்லியமான முறையில் எங்களுக்கு தண்ட அறிவை பயன்படுத்தி எங்களுக்கு தீர்வு கண்டாங்க. அதோட மேலதிகமாக வர்த்தக சங்கத்திலே நாங்கள் பிறகு அமைச்சுக்கிட்டோம். அதிலையும் அவர்கள் பல பதவிகளும் வகித்தார்கள் செய்தார்கள். அதோடு மேலதிகமாக அவரோட சேர்ந்த பணியாற்றின காலம் ஒன்று என்னென்றால் நாங்கள் மன்னார் ஆஸ்பத்திரியில் ஒரு ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்றதில் அவரும் ஒரு பங்காளியாக இருந்து அந்த நேரத்திலையும் வார பிரச்சனைகளுக்கு காத்திரமான புத்திசாலமான தீர்வுகளை வழங்கினாங்க. அதோட இலவாக யாரோடையும் பழகக்கூடியவரும் ஒரு குரோத மனப்பான்மை இல்லாதவரும் ஒரு பண்பான ஒரு வியாபாரியாக இல்லை. நாங்கள் ஒரு சகோதரராக நாங்கள் அவரோட பழகணும். அவர் இழப்பு எங்களுக்கு துயர் தான். இருந்தாலும் இறைவன நாட்டம் நடக்க வேண்டியது நடந்தான் தீரும். ஆகவே அவரோட இழப்பால் துயரோடு உற்றார் குடும்பத்தாரோடு சேர்ந்து நாங்கள் துயரை பகிர்ந்து கொண்டு நாங்களும் அவருடைய நினைவுகளை எங்களுக்கு ஒரு ஆசலாக நினைத்து கொண்டு நான் வந்து மன்னார் ஏற்கனவே பிறப்பிடமாக வளப்படமாக கொண்டு வரோம். நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெறதுக்கு முதலே செல்வ மன்னனோட எங்களுக்கு நாங்கள் அறிவோம். நாங்கள் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தோம். என் பேர் நூர்தீன் நூன். அவர் எங்களோட இடம்பெயர்ந்து அந்த காலகட்டங்களில் தமிழ் சமூகமும் இடம்பெயர்ந்த நேரத்தில் கூட அவங்க எங்களோட தாராபுரம் அதுகள் முஸ்லீமாக்களோட தான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்தோம். அதுக்கு முதல்ல அவங்க மன்னார் பாலமுடத்தில் இடம்பெயர்ந்து ஒரு வர்த்தக நிலையத்தை தாராபுரத்தில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரமும் கூட மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ அல்லது சாதி சமய வேறுபாடுகள் இன்றியோ ஏழை மக்களோட வாழ்ந்தவங்கிறத நான் நினைவு குறிக்கொள்கிறேன். எப்படின்னு சொன்னால் அந்த அவர் சொல்லுவார் எங்கிட்ட, நாங்கள் முதல்ல வந்து கஷ்டப்பட்டு உழைத்து தான் இங்கே நாங்கள் முன்னேறினோம். அன்று நாங்கள் பால் சாப்பாடை 1 மணி 2 மணிக்கு திறந்து சாப்பிட்ற நேரத்தில் வங்கியிலேருந்து கோல் வரும். வாங்கோன்னு சொன்னால் என்னத்துக்கு வரும்? செக்கு வந்து காசு போடுங்கன்னு வரும். அந்த நேரம் சாப்பாடு இறங்குமோ தூக்கி வச்சு போட்டு கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பு தான் இது. இன்று நாங்கள் லண்டனுக்கு போகணும்னு சொன்னோன்னா ஒவ்வொரு வங்கியும் எங்களை கூப்பிட்டு எவ்வளோ கடன் வேணும், 1 கோடி காணுமா 1.5 கோடி காணுமான்னு சொல்லி போட்டு எங்களை அதுக்கு காரணம் நேர்மையான எங்களோட நாணயமான உழைப்பு. எங்களோட வியாபார ரீதியில் பழகும்போது அவர் தான் மட்டும் வியாபாரம் பண்ணினால் போதாது என்ற வர்த்தக சமூகத்தில் அத்தனை பேரும் நல்லா வியாபாரம் பண்ணணும் உழைக்கணும்னு சொல்லி போட்டு வியாபாரத்துக்கான ஆலோசனைகள் உத்திகள் குறிப்பாக செல்வம் பிரதேச முதலாளி மலசோஸ் முதலாளி யோகநாதன் அவங்க உறவினர்கள் அவர் சொல்லுவார், எங்களையெல்லாம் அவர் தான் வளர்த்து விட்டவர், அவர் ஆலோசனைகள் தான் எங்களை வளர்த்தது அப்படின்னு நிறைய சொல்லுவார். நான் சொன்னேன், இல்லை முதலாளி உங்களை மட்டுமல்ல வளர்க்கல எங்களையும் தான் வளர்த்துருக்கு. நான் அவர் ஒரு முன்மாதிரியை தான் இருந்தார். அவர் இறந்த பிறகு நாங்கள் சொல்கிறதுலாம் இருக்கும்போது கூட நாங்கள் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ஒரு அன்பு மரியாதை தான் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு உண்மைதான்.
என்று சொல்லி போட்டு சந்தோஷப்பட்டு கொண்டார். எங்களை செல்வம் ஐயா எங்களோட எல்லாரும் நல்ல பிள்ளைங்களோ மனுஷன், நல்ல மனிதன். அநேகமாக முஸ்லீம் மக்களோடையும் தமிழ் மக்களோடையும் நல்ல முறையில் புழங்கக்கூடிய ஆள். அவர் நல்ல குணமான மனிதன். அடுத்தது நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஆள். எங்கள் அப்பா காலத்தில் அவர் கடைக்கு வந்த மனிதர். கடையை கிட்டத்தட்ட முதல் 65 வருஷத்துக்கு அவர் கடையில் இருந்திப்பான்னு நினைக்கிறேன். இல்லை எங்களை பாபாவும் அந்த காலத்தில் கடைக்கு வந்தால் எங்களை கடை கப்பமரிக்கா ஜுவல்ஸ் தான் எங்களை கடை. அவர் எங்களோட நல்ல முறையில் ஆகான போல் அவர் நடந்து கொள்வார். இப்போது மன்னாரை பொறுத்த மட்டும் நிறைய பெரிய இழப்பு உண்டு தான். ஏன்னா பெரிய ஒரு தொகை பிஸ்னஸ் வியாபாரி. அடுத்தது நிறைய கவர்மெண்ட் சேவன், அடுத்தது பொதுமக்கள் அவங்களோட நல்ல பண்பாக நடந்துனால் அவருக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. இந்த அவர்களுக்கும் பெரிய ஒரு இழப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவர் தரமான பொருட்கள் விற்கக்கூடிய மனிதன். மற்ற எந்த காலமும் பாகுபாடற்ற முறையில் எல்லா சாமானியும் அவரையும் உடனே நல்ல முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய மனிதன் இது. செல்வம் செல்வம் தான். அவர் நாங்கள் சின்னதிலிருந்தே பழகினாங்க. எல்லாம் வீடெல்லாம் தந்து ரூமெல்லாம் தந்து கட்டி தந்து அவரை விட்டு எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். வருஷம் வந்தால் கால் விசேஷம் அவர்கிட்ட நாங்கள் வேண்டுறது. அப்படி உண்மையில் அவர் ஒரு நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் இழந்துட்டோம். அதுதான் தெரியும். அவர் பழையாள், மன்னாருக்கு பழையாள். அவர் இந்த இப்போ இருக்கிற அவர் தான் மன்னாரில் பழையாள். மக்களோட இவ்வளவு பேர் நல்லா இந்த இப்போ கதைக்கே நாங்கள் கண்ணால் கண்ணி வருது. அப்படி தான் நாங்கள் பழகினோம். சொந்தம் மாதிரி தான் பழகினோம். தெரியும் தானே உங்களுக்கெல்லாம். பிள்ளை மாதிரி நாங்கள் சொந்தம். அக்காவை அவர் அண்ணன் தான். இப்படி செல்வண்ணனை பற்றி கேட்குறீங்க. இப்போ செல்வண்ணனை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லணும். அது இப்போ சொல்லக்கூடிய மாதிரி இப்போ டைம் இல்லை தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன்னா, நான் வந்து பஸாருக்கு வரைக்கும் செல்வண்ணை வந்து நான் 95ஆம் ஆண்டு தான் வந்தேன். அந்த நேரம் செல்வண்ணனை வந்து எனக்கு அறிமுகம் வந்து அதுதான் ஃபஸ்ட் அறிமுகம். ஆனால் என்னை வந்து அவர் வந்து ஒரு தொழிலாளியாக நினைக்க மாட்டார். நான் பக்கத்து கடையில் அவர் பக்கத்து கடையில் தான் இருந்தேன் நான் வேலைக்கு. அப்போ என்ன தொழிலாளி நினைக்க மாட்டார். என்ன ஒரு கௌரவமாகவும் நல்ல ஒரு மரியாதை, என்னோட நல்ல மரியாதையாக வந்து என்னோட கதைச்சி வந்தேன். நான் ஒரு லேபர் தான் நினைக்க மாட்டார். அந்த மாதிரி வந்து என்னோட நல்லா இது பண்ணுவார். இன்றைக்கு வரைக்கும் அவர் கடைசி நேரம் வரைக்கும் கடையை பூட்டிகிட்டு போய்க்க கூட என்ன கையை காட்டி போயிட்டு வாரன்னு சொல்லிட்டு தான் போனார் கடைசி வரைக்கும். மனுஷர்களை நல்லா மதிக்கக்கூடிய தன்மை உள்ள ஆள் தான் அவர் உண்மையில். அது நான் வந்து இந்த வீடியோ காண்டி சொல்லணும்னு இல்லை, என்னோட அறிமுகம் இன்றைக்கு வரைக்கும் அவரை நான் கடைசியாக அவரை வந்து போய்க்க கையை காட்டிட்டு போன டைம் கூட வீட்டுக்கு போய்க்க நின்று என்ன கையை காட்டிட்டு தான் போவார். அப்படி ஒரு என்னோட பாசமும் மரியாதையும். நான் இப்போ ஒரு கடை போட்டிருக்கேன் தனி, அவர் பதில் தான் இருக்கிறேன். ஆனாலும் அவர் என்னோட வந்து அவ்வளோ ஒரு மரியாதை எனக்கு. இப்போ நான் ஒரு தொழிலாளியாக இருந்த டைமில் எப்படி மரியாதை தந்தாரோ அதே மரியாதையே தருவார். ஆனால் நானும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக போயிட்டேன் அந்த பஸாருக்குள்ளே. அதுக்கு முன்னுக்கு இருந்தே செல்வனா இருக்கிறேன். அந்த நேரம் நான் அந்த இவங்களோட எனக்கு ஒரு நேர்மையை நான் கொள்கையாக வகுத்தது வந்து இப்படி ஒரு 4 பேர் தான் அந்த பஸாரில். அதாவது செல்வனையா ஒருத்தர், மற்ற அபிராமி ஜுவல்லர்ஸ் பஸ் உண்டு, மற்ற லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் பஸ்ஸு, அம்பியா ஜுவல்லர்ஸ். இவங்களை வந்து நான் அவங்கள கேரக்டரை தான் நான் பின்பற்றி கொண்டு நானும் இந்த லெவலுக்கு வந்துட்டேன். அன்றைக்கு 2 கடை போட்டிருக்கேன் நான் அன்றைக்கு. அவங்கள பின்பற்றினபடியால் தான். மற்றவங்களை பற்றி நோக்கிறேன் இல்லை, நேர்மை வந்து நம்மளை எப்பயுமே உயர்த்தும் என்ற ஒரு நோக்கம் அவங்கள வச்சு தான் நானும் கண்டுக்கினேன். நானும் இன்றைக்கு கஸ்டமரை ஓரளவுக்கு மதித்து நடந்து கொள்றதுக்கு காரணமே அவர் தான். ஆனால் அவர் மக்களுக்கு நிறைய அந்த கொடுக்குறதெல்லாம் பெருசாக இது பண்ண மாட்டார். நல்லா கொடுப்பார், நல்ல இது மரியாதை. வாரவனு இல்லை 5 ரூபா 10 ரூபா எல்லாம் எடுக்கணும், இல்லாட்டி அவங்ககிட்ட காசு கொடுக்கணும், அந்த சிந்தனை இருக்காது. ஃபஸ்ட்டுக்கு ஒவ்வொரு நல்லா அனுசரித்து மரியாதையாக. இன்றைக்கி அவர் இறந்த டைம் கூட வார ஆக்கள் எல்லாருமே அவரை பற்றி பெருசாக சொன்னதை தான் கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தேன் பக்கத்தில் இருந்துன்னு. ஒருத்தர் கூட செல்லி அப்படி செஞ்சார் இப்படி செஞ்சார் அப்படி செஞ்சார் ஒரு வார்த்தை கூட இல்லை. நல்ல மனுஷன் போஸ்டர் அடித்து அதில் விட்டு நான் அப்போ நாங்களும் கொழுவுன நேரம் பார்த்த நேரம் அவட இவர் இறந்துட்டான்னு அப்படி வந்து எங்கிட்ட பக்கத்தில் விசாரிக்கிற அளவு தான் இருக்குது. அவ்வளோக்கு ஒரு நல்ல மனுஷன் தான். பாவம் ஒரு இழப்பு எங்களுக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் இப்போ நாங்கள் முன்கொண்டு எங்களை வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு உதாரணமான ஆட்கள் கொஞ்சம் இல்லாமல் போயிட்டாங்க. அவ்வளோதான் கவலை. இதை சொல்கிறது கூட எனக்கு கவலை தான் இருக்குது. இருந்தாலும் உண்மையிலே அவர் நேர்மையாளர். அதுதான் நான் சொல்லுவேன். அவர் ஆத்மா சாந்தி அடையணும். அவருக்கு நான் நம்புகிறேன் அவருக்கு உண்மையிலே நிறைவான மோட்சம் கிடைக்கும். அதுதான் நான் என்னோட இது. நல்லா இருந்தால் நல்ல ஐக்கியமாக எல்லாரும் ஒரு சகோதரமாக தான் பழகினார். அது அவரோட இந்த இதுக்குள்ளே நல்ல மனுஷங்கள் இல்லை. அவர் செத்ததெல்லாம் எங்களுக்கெல்லாம் சரியான மனுஷன் தான். என்ன செய்ய, ஆண்டவர் சித்தப்படி தான் நடக்கணும்னு போயிட்டார். அவர் எவ்வளோ காலமாக அவரை உங்களுக்கு தெரியும்? எனக்கு நாங்களாம் இந்தியான்னு பிறந்த வளர்ந்து கனகாலமாக இத்தனை வருஷம் சொல்ல இல்லாத கனகாலமாக தெரியும். என்ன மாதிரி உங்களோட பழவார், நல்லா பழவார். அந்த ஒழுமையாக அவருக்கு
வணக்கம் சொல்லிட்டு தான் இருப்பார். அதனால் நாங்களும் போக்குள்ள அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு தான் போனோம். அவர் சித்திரை வருஷத்துக்கு எனக்கு 2-3 தடவை காசு 1000 ரூபான்னு தந்திருக்காரு. கூப்பிட்டு தான் தந்தார். கைவளம் மாதிரி தந்தார். நல்ல மனுஷன் அவர். பிறந்ததெல்லாம் எங்களுக்கு சரியான மனுஷன் தான். ஆண்டவர் கூப்பிடுக்கல யாரும் மறுக்க இல்லாது போகத்தான் போகணும். கூடாத எண்ணங்கள்லாம் இல்லை. மதத்தை பற்றி அவர் அந்த மதம் இந்த மதம் உண்டு என்ற எண்ணமெல்லாம் அவரில் இல்லை. எல்லாரும் ஒரே மக்கள் தான் பார்த்தார். அவர் அன்பா பார்த்தார். எல்லாம் பார்த்தாரு. ஆனால் வர்த்தக சங்கத்திலேயே இருந்தார் தான். ஆனால் அவங்க ஒரு கடை சாத்திலையா என்னையா இது கடை சாத்திலேருந்து கடை அவர் செத்ததுக்கு ஒரு நாள் கடை சாத்தணும் எல்லாரும். இதுக்கு முதல்ல சாத்தினாங்க. அன்றைக்கு சாத்தையிலேயே இந்த போகிற அன்றைக்கு தான். ஆனால் நீங்கள் மட்டும் சாத்தினாங்க கேள்விப்பட்டேன். நான் சாத்திட்டேன். எனக்கு மற்ற சொல்ல தேவையில்லை. அவருக்காண்டி நான் சாத்திட்டேன். மற்றையும் 2 hours சாத்திருக்கேன். மற்ற சாத்துறாங்க 1 மணி தான் 2 மணி தான் சாத்து. நாங்கள் நடுவு அவருக்காண்டி மண்டாடிக்கிட்டே இருப்போம். நல்ல மனுஷன். ஒரு நல்ல மனுஷன். பாவம் நல்ல மனுஷன். வர்த்தகத்துக்குள்ளேயே நல்ல மனுஷன் தான் இருந்தார். எங்களுக்கும் ஒரு அவர் இருந்தது சந்தோஷமாக தான் இருந்தது. அவரை காணாமல் இஞ்சால கடைக்கு வர மாட்டேன். அதை கண்டு ஒரு வணக்கம் சொல்லித்தான் வருவேன். அவரும் வணக்கம் சொல்லித்தான் விடுவேன்.